டேனி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வரலட்சுமி சரத்குமாருக்கு மக்கள் செல்வி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இதனால கீர்த்தி சுரேஷோட ரசிகர்கள் செம்ம கடுப்புல இருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையான நடிகை வரலட்சுமி சரத்குமார் நேற்று தன்னோட 34வது பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காங்க. மேலும் டேனி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வரலட்சுமி சரத்குமாருக்கு மக்கள் செல்வி அப்படின்ற பட்டம் அளிக்கப்பட்டிருக்கு. இது கீர்த்தி சுரேஷ் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடிகையர் திலகம் படத்துல நடிச்சதுக்காக கீர்த்தி சுரேஷுக்கு ரசிகர்கள் மக்கள் செல்வி அப்படின்ற பட்டத்தை வழங்கி இருந்தாங்க. இந்த நிலையில அதே பட்டத்தை இப்போ வரலட்சுமிக்கு டேனி படக்குழு வழங்கி இருக்கிறது பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இதனால கீர்த்தி சுரேஷோட ரசிகர்கள் தங்களோட கோபத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவுகளா வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சில ரசிகர்கள் வந்துட்டு, யாரை கேட்டு மக்கள் செல்வி அப்படின்ற டைட்டில வரலட்சுமிக்கு போட்டிருக்கீங்க, அது கீர்த்தி சுரேஷ்க்கு மட்டும்தான், அது ரசிகர்களா கொடுக்கணும், நீங்களா போட்டுக்க கூடாது அப்படின்னு செம்ம கடுப்புல போஸ்ட் பண்ணிருக்காரு. மேலும் வாரிசு நடிகைகளான வரலட்சுமியும் கீர்த்தி சுரேஷும் தோழிகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். விஜய் சாரோட சர்க்கார் படத்திலையும் விஷாலோட சண்டைக்கோழி 2 படத்திலையும் வரலட்சுமியும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்தே நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷோட மக்கள் செல்வி அப்படின்ற பட்டத்தை வரலட்சுமி அபகரிச்சுக்கிட்டாங்க. மீண்டும் மக்கள் செல்வி பட்டத்தை கீர்த்தி சுரேஷ்க்கு வரலட்சுமி திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னும் அவங்களோட கோரிக்கைகளை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. இது இப்போ தமிழ் சினிமா உலகத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் செல்வி அப்படின்ற பட்டம் கீர்த்தி சுரேஷ்க்கு சூட் ஆகுமா இல்ல வரலட்சுமி சரத்குமாருக்கு சூட் ஆகுமா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.